guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா this is Moon here. So இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன். மோஸ்ட்லி இது யாருக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பிளாக் ஆயிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். மற்றபடி இதுவே ஒரு பாசிட்டிவ் திங்கா நினைச்சிட்டு நீங்க வந்து க்ரூம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி யூனிக்கான பர்சன் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபேரா இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தனித்துவமான ஒரு அடையாளங்கிறது வந்துடும். ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பார்ட் வீடியோவா நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? எப்படி பிரிச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கின் கேர்ங்கிறது பேசிக்கா உங்களோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறது. அஃப்கோர்ஸ் எப்படிலாம் நம்ம கேர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹைட்ரேஷன்ங்கிறது முக்கியம். வாட்டர் நல்லா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிச்சிங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கும். தேவையான அளவு உங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அது போக தான் நம்ம மாய்ஸ்சரைசர்ங்கிறது யூஸ் பண்ண போறோம். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர்லயே சூஸ் அ கரெக்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட். உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியா, காம்பினேஷனா, சென்சிட்டிவாங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா கேர் பண்ணி பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது அது வந்து ஒர்க் ஆகாம போகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எஃபெக்ட்னஸ் கம்மியா இருக்கும். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்றதுதான். ஸோ இது நிறைய பேருக்கு ஒத்துக்கிடுவோம், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். அது மாதிரிதான் ஃபேஸ்ல உள்ள ஹேர் ரிமூவ் பண்றதும் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் அந்த பாயிண்ட் வந்து அமைய போகுது. பட் நீங்க ட்ரிம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அது ஃபேஸ் வந்து டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரிம் பண்ணும் போது உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லுக்கா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது அதை ட்ரை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின், அதாவது ஃபேஸை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேம்பர் பண்றீங்களோ அதே அளவு உங்களோட கை, கால் எல்லாத்தையுமே பேம்பர் பண்ணி ஆகணும். நல்லா நெயில வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நியூட் ஷேடான நெயில் பாலிஷ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ரொம்ப போல்டா கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்பமாவது ஓகே, அக்கேஷனலா யூஸ் பண்ணனா ஓகே. டெய்லி வேருக்கு வந்து நீங்க நியூட் ஷேடை யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டான சன்ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணிடணும். ஃபேஸுக்கு மட்டும் சன்ஸ்கிரீன் போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபேஸை விட்டுட்டு நம்ம கை வந்து இந்த இடத்துக்கும் நல்லா டேன் ஆகிருக்கும். அதே மாதிரி செருப்பு போடுற இடம் இருக்குல்ல, அந்த இடமும் நல்லா டேன் ஆகிருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து கை, காலுக்கு எல்லாத்தையுமே ஒரு லோஷன் அப்படி இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் கிரீம் ஏதாவது உங்களோட கை, காலுக்கு வந்து அதை பேம்பர் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வறண்டு போகாம கையை வச்சு நம்ம இப்படி நகத்தை வச்சு செஞ்சோம்னா அந்த இடத்துல ஒரு கோடு வராம இருக்கணும். அப்பனா உங்க ஸ்கின் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்டையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் கேருக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம பார்க்கக்கூடியது மேக்கப் தான். மேக்கப்ங்கிறது மெயினா உங்களோட ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியே ஆகணும். உங்களோட லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. உங்களுக்கு வந்து அப்படி எப்படி சொல்ல, பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால உங்களோட ஸ்கின்னுக்கு ஏத்த ஷேடை வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. எதுனாலுமே ட்ரையல் பேக் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதே தான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஓன் கம்பெனியோட ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல வெப்சைட் எதுலையாவது போய் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ட்ரையல் பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகே இருக்கு, சூட் ஆகுது அப்படின்னா நீங்க அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். அதனாலதான் நான் சொல்றேன் ட்ரையல் பேக் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரையல் பேக் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க நேர்ல ஏதாவது ஒரு ஷாப்ல போயிட்டு ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷன் நீங்க மேக்கப்பே போட மாட்டீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த விஷயத்த கத்துக்கிடாமே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம வந்து வீட்டுல இருக்க முடியும். வெளியில போகும்போது உங்களுக்கு ஒத்துக்கிடல இல்ல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க போட வேண்டாம். பட் வீட்டுல இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. ஐ வைக்கிறது, ஐலைனர் போடுறது எல்லாமே பேசிக்கா எல்லாரும் பண்ணக்கூடியதான். பட் உங்களோட ஐயை வந்து நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு லுக்கா காட்ட முடியுமோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப்ல லிப்ஸ்டிக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறது. ஃபவுண்டேஷன் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் லிப்ஸ்டிக்ங்கிறது எல்லார்கிட்டையும் மோஸ்ட்லி அவங்க விரும்புற விஷயமா கூட இருக்கலாம். லிப்ஸ்டிக் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேடான லிப்ஸ்டிக் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிரவுன் கலர் லிப்ஸ்டிக் இருக்குங்களா, அதை நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் வந்து சூப்பரா இருக்கும். லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி
பண்ணி பாருங்க. பிளஷுமே இப்போ வந்து ஃபேரா இருக்கிறவங்க போடுற மாதிரி நம்ம வந்து பிங்க் கலரு அந்த மாதிரிலாம் போட முடியாது. போட்டா நமக்கு வந்து டிஃப்ரெண்டான லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பீச் கலர் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். பீச் கலர் நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். அந்த கலர் நீங்க வந்து உங்களுக்கு பிளஷ்ஷா போட்டீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன் அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு பார்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஹேர் ஸ்டைல் நீங்க என்ன மேக்கப் பண்ணியிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் லுக் கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க வந்து எடுக்கிற வகுடு அந்த உச்சின்னு சொல்லுவோம்ல, அதை பொறுத்து உங்களோட ஹேர் ஸ்டைல் உங்க லுக் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் நான் நேர் வகுடு தான் எடுப்பேன் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வேற மாதிரி நேர் உச்சி எடுக்காம சைட்ல கோன் உச்சி எடுக்கிறது, அதுக்கப்புறமா உச்சே இல்லாம ஃபுல்லா நம்ம ஃப்ரண்ட்ல அப்படி தூக்கி வச்சு கட்டி பாக்குறது, இல்ல பஃப் வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது புதுசா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நம்ம இதை ட்ரை பண்ணணுமா, இது சூட் ஆகுமா நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டு பாருங்க. அதுவும் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவட்ட கண்டிப்பா கேட்டுறாதீங்க. கண்டிப்பா உண்மையே சொல்ல மாட்டா. நம்ம வந்து எப்படி வந்து பழையபடி இருப்போம் அப்படின்னு தான் நினைப்பா. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா உண்மையை பேசுவல அவட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அந்த மாதிரி வீட்லயும் கேட்காது. வீட்டுல கேட்டீங்கன்னாலுமே பழைய ஹேர் ஸ்டைலே இருக்கட்டும், இப்ப எதுக்கு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ண போதுமே நம்ம நேரா ஃபிளாட்டா ஹேர் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ் விட முடியுமா, இல்ல ஏதாவது ஒரு யூனிக்னஸ் உங்களுக்குன்னு வச்சுக்கணும். அதுக்கு ஹேர் கட் பண்ணணும், கடையில போய் தான் ஹேர் கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதே நீங்க பார்த்து எப்படி பேங்க் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரண்ட்ல எல்லாம் கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இந்த லென்த்ல இருக்கிற வரைக்கும் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா ஹேர் கட் பார்த்தாச்சு, ஹேர் ஸ்டைல் பார்த்தாச்சு, ஹேர் கேரை மிஸ் பண்ணியாச்சு. ஹேர் கேருங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ உங்களோட ஹேர் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் அது ஆஃப்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஆயில் வைக்காம இல்ல சீரம் எதுவுமே போடாம ஒன்லி சீக்கா மட்டுமே போடலாம். ஸோ அது நல்லா தான் இருக்கும். பட் வந்து பேம்பர் பண்ணாம இருந்தோம்னா நம்மளோட ஹேர் எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு சீரம் யூஸ் பண்ணலாம். எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதே பிராண்ட்லயே கண்டிஷனர் யூஸ் பண்ணி பாருங்க. சீரம்ங்கிறது அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சீரம் சூப்பரா இருக்கு. இன்ன வரைக்கும் நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா, அந்த ஷைனுங்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயிலுமே நீங்க வந்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஆயிலே ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அதை விட்டுட்டு புதுசா ஏதாவது நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுலயே நீங்க இருந்துக்கலாம். இதை விட அது நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க எந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஆயிலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த ஆயில் வந்து செட் ஆக மாட்டேங்க அப்படின்னா நீங்க புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான பார்ட் தான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அதை வந்து ஒரு லுக் வந்து கம்ப்ளீட்டான லுக் கொடுக்கணும். உடனே வந்து நான் டக்கு 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 டக்குன்னு போயிடுவேன், மாடர்ன் ட்ரெஸ்க்கு போறேன் இல்லை வெஸ்டர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற டாப் வச்சு மிஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நார்மலா நீங்க காட்டன் சுடிதார் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டன்ல இருந்து பலாசோ டைப் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கர்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் டாப் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெளியில போட்டு போகிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதை அப்படியே பீட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்படியே படிப்படியா முன்னேறி போகலாம். வேற எந்தெந்த கலர்லாம் உங்களுக்கு வந்து சூட் ஆகும் இல்ல நல்லா இருக்கும் இல்ல ட்ரை பண்ணாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்தலாம். உங்களோட பாயிண்ட் இல்ல உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கும், இந்த மாதிரி வந்து இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியுமா இல்ல என்னன்னு தெரியல, சோ மத்தவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மத்த கேர்ள்ஸுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப எல்லாமே நம்ம வந்து அவுட் சைட் லுக்கே பார்த்தாச்சு. பட் இன்சைட்னு ஒரு ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோமோ அதுக்கான அவுட்லுக் வந்து உங்களோட ஃபேஸே காட்டி கொடுத்துரும். ஸோ அதை எப்படி நல்லா பேம்பர் பண்ணி வச்சுக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் தான். கான்ஃபிடென்ஸுங்கிறது மோஸ்ட்லி வந்து எடுத்த உடனேலாம் வரப்போறது இல்லை. நீங்கள் டெய்லி நினச்சிக்கிட்டே இருக்கணும், முடியும் 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 நினச்சிட்டு இருந்தா
மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வந்து நெகட்டிவா திங்க் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து உங்களோட மைண்ட் செட் தான். நீங்க நெகட்டிவா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குன்னா அது நெகட்டிவா நமக்கு நெகட்டிவ் மட்டும் தான் நடக்கு அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து இது ஏதோ ஒரு லெசன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதுல இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கோமா, நெக்ஸ்ட்ல இருந்து ஒண்ணு கத்துக்கிடுவோம், எல்லாமே நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்லீப். இந்த தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8 மணி நேரம் தூங்குங்க, அப்படி இல்லைன்னா 10 மணி நேரம் தூங்குங்க, அது உங்களோட விருப்பம் தான். பட் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். தூங்கலனாலுமே ஒரு புது விஷயத்துல போய் நம்ம இருக்க முடியாது. இப்போ ஒர்க்கோ காலேஜ் ஸ்கூல் எதுனாலுமே நம்ம தூங்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் காட்டி கொடுத்துரும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த நேரத்துல போய் நமக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாங்ஸ் கேட்கறது, உங்களோட மைண்டை பொறுத்து நீங்க சாங்ஸ் கேட்கறத விட்டுட்டு, அதாவது மைண்டை பொறுத்து சாங்ஸ் கேட்கறத விடணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, சேடா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் சேட் ஆகுற மாதிரியே சாங்ஸ் கேட்கறதுக்கு பதிலா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, இப்ப நீங்க வந்து உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் ப்ரோக் ஆகி இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் கேட்காம அதுல இருந்து மோட்டிவேஷன் ஆகுற சாங்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் அப்படியே மாறும். என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டெப் அவுட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து சாங்ஸ் கேட்கறது ஒரு பழக்கமா வச்சுக்கணுங்க. குட்டி குட்டி வேலை பார்க்கும் போதுமே சாங்ஸ் கேட்டுக்கிட்டே பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியா வேலை முடிகிற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட மைண்ட் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா புது புது விஷயங்களை கத்துக்கிடுறது. இப்போ ஒரு ஜுவல் பண்ண தெரியாது அப்படின்னா அதை கத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னா அதை கத்துக்கிடலாம், இல்லை புது புது லாங்குவேஜ் ஏதாவது ஒரு குட்டி குட்டி விஷயத்த கூட நம்ம கத்துக்கிடுறது. கோன் வைக்க தெரியாதுன்னா கோன் வைக்க கத்துக்கலாம். ஹேர் ஸ்டைலே எனக்கு பண்ண தெரியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் போட கத்துக்குங்க. அதெல்லாம் பேசிக்கான விஷயம். எனக்கு பண்ணவே தெரியாது, எனக்கு ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல், அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் நான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளாலே முடியும், நம்மளும் புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு யூஸ் ஆகுதான் போகுது. கத்துக்கிடுறது தப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் பேடா இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யோகா பண்ணணும்னா யோகா பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இது போக வேற ஏதாவது பண்ணதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு இல்லை ட்ரை பண்ணணும்னு நினைக்கீங்களோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம் விட்டா வேற எந்த டைம் கிடைக்க போகுது நமக்கு தெரியல. இது போக நிறைய ஏதாவது பாயிண்ட் இருக்கு, இல்ல மற்ற கேர்ள்ஸுக்கு தெரியணும், இல்ல இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குனாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ போக மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.